ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளாக் ஃப்ரூட் பைலங்கடா சேனல். இன்றைக்கி நான் ஃபைனலாக இதுவும் எடுக்க போகிறேன் கைஸ், V4. நான் ரொம்ப நாள் அவ்வளோ காத்துக்கிட்டு இருந்தது தான். இப்போ V4க்கு வந்து கிரேட் ட்ரிக்கிங் வந்துடணும். ஓகே கைஸ், வந்துடுச்சு. இப்போ நம்ம அப்படியே டெம்பிள் ஆஃப் டைம் இது பேர். இங்கே தான் போனோம், ஒரு இடத்துக்கு போனோம். என்னடா இது வந்த இடத்துக்கே வரேன். அதோ இதோ இந்த இடத்து தான் கைஸ், இந்த இடத்துக்கு போய்ட்டு இங்கே போனோம். மேலே எங்கேயோ போய்ட்டு அந்த கீரை வைக்கணும். இங்கே இல்லை, இன்னும் ஒரு இடத்துல போனோம். ஒரு சந்து, அந்த இதுதாங்க இங்கே தான். இங்கே போய் அந்த நீங்கள் ப்ளூ கீர் எடுத்துருந்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா இந்த இது காட்டும். நீங்கள் இது பண்ணிங்கன்னா இந்த இங்கே ஒரு சீக்ரெட்டான ஒரு இடம் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் போகலாம். இந்த பாருங்க, இவர் தான் ஹெல்ப் பண்ண போகிறார், கேடிஜே. அப்புறமா ஒரு ரேண்டமான பிளேயர் அவர் வந்து நானும் அவர் தான் ஃபைட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டில். அதை பார்ப்போம் யார் வின் ஆகிறான்னு. அவர் ரீசெட் பண்ணிடுவாராம். இவர் ரேண்டம் பிளேயர்ன்றதுனால நாங்கள் 2 பேரும் ஃபைட் பண்ணி யார் வின் ஆகிறாங்களோ அவங்களுக்கு தான் ட்ரையல்ஸு. அவங்க தான் வின் ஆவாங்க V4க்கு. இப்போ எதுன்னு தெரில, ஏஞ்சலுக்கு கடுப்பாகுது. வெயிட் பண்ணுங்க கைஸ், எங்கன்னே தெரிய மாட்டுது. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, மேரேஜ் ஆலன் மாரியே. என்னதுன்னு தெரில இந்த இடம். ஓகே தேடலாம் ஒன்றும் அவசரம் இல்லை. ஆனால் ஃபுல் மூன் வந்து ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு கைஸ். ஏன்னா வந்து நாங்கள் அந்த இடத்துலேருந்து இங்கே வரத்துக்குள்ளேயே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இவனை வேறு இந்த ஏஞ்சலோட இது வேறு தேடணும். இதை வெயிட் பண்ணுங்க கைஸ். எங்கப்பா அது? அந்த வந்துட்டேன் கைஸ், ஏஞ்சலோட ட்ரையல்ஸான ஏரியாவுக்கு வந்துட்டேன். இப்போ நம்ம கவுண்ட் பண்ண சொல்லிடலாம். அவர் வர இன்னும் போகல. நான் வந்து அவர் வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ், வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அவர் இது பண்ணிட்டாரு. கோ, அதுதான் கொடுத்தாச்சு. ஆனாடு. ஓகே கைஸ், ஃபைனலாக வந்துருச்சு. ட்ரையல்ஸ் வந்துருச்சு. ஓகே உள்ளே போயிடுச்சு. உள்ளே கோ. இதில் அவுட்டாக மட்டும் ஆகிடக்கூடாது கைஸ். ஏன்னா ஒருத்தர் ஃபெயில் ஆனால் கூட எல்லாருமே ஃபஸ்ட்லேருந்து வரணும். ஃபுல் மூணு வர இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய்டும் கைஸ். நான் ரொம்ப நேரமாக இதுக்கு டைம் எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கே கடுப்பாயிருச்சு. இப்போ ஃபுல் மூணு வர போய்டும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஃபெயில் ஆகிடக்கூடாது கரெக்டாக. என்னோடய இது வேறு அப்படியே இது மேலே போகுது கைஸ், ஸ்க்ரீனு. நான் கீழே அந்த இது டச் பண்ணால் மேலே போகுது. பயமாக இருக்குது எனக்கு வர. போ. அது எனக்கு கொஞ்சம் தான் 30 செகண்ட் தான் கைஸ் இருக்கு. இன்னும் அவ்வளோதான் கைஸ், வந்துச்சு. இப்போ வர ஃபைட் வேறு பண்ணோம். ஓகே வந்தாச்சு கைஸ் ஃபைனலாக. இப்போ நானும் அவர் வேறு ஃபைட் வேறு பண்ணோம். எனக்கு பயமாக இருக்குது. அவர் CDKலாம் வச்சுருக்காரு. நான் என்னை கொண்டுட்டாருன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. என்னடா மாற மாட்டான், புத்தகம் மாறுறான். இப்போ மாறிட்டான் கைஸ், மாறிட்டான். எப்படின்னா அந்த ஃபைட்டில் வின் பண்ணோம். என்னடா இது மேலே போதும், லேக் வேறு அடிங்க கைஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே அவர் இன்ஸ்டன்ட் ஆன் பண்ணியிருக்காரு. இருங்க முதல்ல பிரேக் பண்ணிவிடும் இன்ஸ்டண்ட்டை. ஓகே 2 இப்போ இன்ஸ்டன்ட் பிரேக் ஆகிடும். நம்ம இந்தமாரி அட்டாக் போடும்போது இன்ஸ்டன்ட் பிரேக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அமௌண்ட் போடலாம் ஈஸியாக. ஓகே பாதி எழுத்து திரும்பிட்டாங்க கைஸ் நான் உனக்கு. ஓகே முடிய போகுது. அவரும் 2800 தான், மேக்ஸ் பிளேயர் தான் அவரும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் டிஃபீட் பண்ணுறது. எங்கப்பா ஒரு செம்மையாக லேக் அடிக்குது கைஸ், எனக்கு விளையாடவே முடியல. அவ்வளோதான் அவர் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தான் கைஸ், இன்னும் கொஞ்சம் தான். வின் ஆகிட்டுனா ஜாலி, அவ்வளோதான். V4 எடுத்துடலாம். முடிஞ்சிச்சா? எங்கப்பா அவரு? காணாங்க கைஸ் அவரா. செத்துட்டாரா? இல்லை தான் இருக்காரு. ப்ளீஸ் முடிச்சிரு. எஸ், முடிச்சிட்டேன் கைஸ், முடிச்சிட்டேன். நான் தான் வின்னு. இப்போ எங்கே போனேன்னு வேறு தெரியலையா. இங்கே தான் ஒரு இடத்துல அந்த மேரேஜ் ஆச்சு பார்த்தீங்களா, அங்கே தான் போனோம். அந்த கைஸ் இந்த இடம் தான். இப்போ அப்படியே மேலே போனால் டெம்பிள் ஆஃப் டைம் அந்த கிளாக் இருக்கும், அதை போய் சரி பண்ணணும். ஓகே, எப்படியோ ஃபைனலாக நம்ம இது V4 எடுக்க போகிறோம். வாங்க போகலாம். வேறு ஒழுங்காக படிக்கட்டில் போக மாட்டோம். போ. ஓகே கைஸ், போயாச்சு. ஏன்ஷியன்ட் கிளாக்கா அந்த பேர். ஓகே, ஃபைனலாக நம்ம எப்படியோ அவேக்கனிங் எடுத்தாச்சு. அதை ஏஞ்சல் அவேக்கனிங் தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கேன், V4. ஓகே கைஸ், எப்படியோ இது பண்ணியாச்சு. இப்போ போகலாம். நம்ம கீழே போய் ட்ரைன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு V4 யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் ரீசெட் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே வந்து நம்ம ட்ரைன் பண்ணணும்னு சொல்லி இவர்கிட்ட சொல்லணும். இந்த ரெட் கலரில் டார்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்ககிட்ட வந்தீங்கன்னா ட்ரைன் பண்ண சொல்லுவான். ஒரு 2-3 வாட்டி நம்ம ட்ரைன் பண்ணணும். இப்போ நம்ம ரீசெட் பண்ணி போயிடணும் கைஸ், வெயிட் பண்ணுங்கள். நம்ம கீழே போயிடலாம். அந்த கேடிஜி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார் நம்மளுக்கு ட்ரைன் பண்ணுறதுக்கு. நம்மளோட பார் ஃபுல்லாகிக்கிட்டு அப்புறமா நம்ம அவைக்கனிங் ஒரு 2-3 வாட்டி பண்ணால் அந்த இது முடிஞ்சிடும். ஓகே என்னப்பா அவர் எங்கே போய்ட்டாருன்னு தெரில. எங்கே அவர் இங்கே இல்லை கைஸ், அவர் காண போயிட்டாரு.
கூப்பிட்டு பார்க்கலாம். கேஸ்டல் வர சொல்கிறாரு. ஓகே கேஸ்டல் போயிடலாம். நான் எப்படியோ அங்கே தான் இது ஹோம் பாயிண்ட் செட் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எனக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி. ஓகே ஓகே போயிடலாம். சேஃப் ஜோனில் நிற்கிறப்பா வாப்பா. ஓகே வந்துட்டார். ட்ரைன் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. இன்னும் கொஞ்சம் பார் ஃபுல்லாக வருது பாருங்க. கீழே என்னோடய லெவலுக்கு கீழே வருது பாருங்க. இப்போ அது ஃபுல்லாக நான் இப்போதைக்கு ஒரே ஒரு கியர் தான் செட் பண்ணியிருக்கேன். இன்னும் 3 கியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நான் அந்த கியர் பண்ணுறது மட்டும் நான் தனியாக ஷார்ட்ஸில் போடுறேன் கைஸ். ஏன்னா அதுக்குன்னு தனியாக வீடியோ மேக் பண்ண முடியாது. அதனால் ஒரு கியருக்கும் ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். 3 ஷார்ட்ஸ் வரும். இந்த வீடியோ வந்து நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க. அதான் புதன்கிழமை பார்ப்பீங்க. நான் வந்து வேலன்வெள்ளியில் கூட நான் அதை போட்டுறேன் அந்த வீடியோவை. அவ்வளோதான் கைஸ். வரப்போகுது. அவருக்கு ரேஸ் வந்துடுச்சு, நம்மளுக்கு வரமாட்டுது. வா டக்குன்னு வா. வந்துடுச்சு கைஸ். க்ளோ ஆகுது. ஓகே எஸ் ஃபைனலாக கைஸ். இதை பார்க்கறதுக்காக தான் நான் அவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். செம்மையாக இருக்குது பாருங்க. அப்படியே பறக்கிறாங்க கைஸ். ஃபார்ம் பண்ணுறான். செம்மையாக இருக்குது. இந்த பாருங்க நம்மளோட ஸ்டாட்ஸ் எல்லாமே மேக்ஸ் ஆகிடும். நீங்கள் மேலே பிளாக் ஃப்ரூட்டில் அப்புறமா கன்னில் ஸ்வாடில் எல்லாத்துலேயுமே ஃபுல்லாகிடும். செம்மையாக இருக்குது கைஸ். இது பாருங்க எல்லாமே ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துலேயும் டேமேஜ் அதிகமாக விழுவும். ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு டியூரேஷன் கம்மியாக தான் இருக்கும். இந்த பாருங்க ஃபுல் மூன் முடிஞ்சிச்சு சீக்கிரமாகவே. ஓகே கைஸ், நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டிஸ்கார்ட் சென்ட் பண்ணிக்கோங்க. பாய்.